அதிகாரத்தை கேள்வி கேட்க துணிவுள்ள தமிழக மக்களே, அரசியலை உணர்ச்சியால் அல்ல உண்மையால் பேசும் வேல்ஸ் மீடியா தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் அம்மா கோபி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. திமுக முகாமில் 2 மாதங்களாக உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்த ஒரு நெருப்பு பிழம்பு இப்போ வெளியே விழுந்திருக்கு. அது வயிற்றுச்சல்னு சொல்லலாம், இல்லை பொறாமைன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம்னு வச்சுங்களேன். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சு விரிவாக பேச போகிறோம். அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியுடன் தான் மீண்டும் கூட்டணி அமைப்பார், அதாவது என்டிஏ கூட்டணியில் இணைவார் என்று 2 மாதங்களுக்கு முன்னதாகவே வேல்ஸ் மீடியாவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தோம். அது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டணி உறுதியாயிருக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவினர் பயத்தின் வெளிப்பாடாக கதறுகிறார்கள், கத்துகிறார்கள், சோசியல் மீடியாவில் வாந்தி எடுக்கிறார்கள். திமுக அமைச்சர்களே, அறிவில்லா அந்த கட்டிடத்தில் இயங்கும் ஐடி விங் தோழர்களே, திமுக ஐடி விங் தோழர்களே, நீங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறீங்க? பழைய ஹார்ட் டிஸ்கில் நோண்டுறீங்க, ஆர்ச்சிவில் போயிட்டு என்னென்னா வீடியோஸ்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது திரு டிடிவி தினகரன் திரு எடப்பாடியாக குறித்து வைத்த விமர்சனங்களை இப்போ தேடி பிடிச்சி அதை இவங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்களாம். ட்ரெண்ட் பண்ணி இது அப்பா அப்படி பேசினாரு, இப்போ நீங்கள் இது மாதிரி கூட்டணி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு இந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள் அவர்கள் மட்டுமா, அவர்களோடு சேர்ந்து ஒரு சில ஊடகங்கள், ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜீவசகாப்தர் மாதிரியான ஊடகர்கள், இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாஜகவை எதிர்க்கிறோம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு திமுகவிடம் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக வாந்தி எடுப்பதையே தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அப்படியே உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி மேலே ஒரு வெறுப்பு வேற ஒன்றும் கிடையாது. அங்கே கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே கக்கறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பழைய வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு அரசியல் பண்ணாத மக்களிடத்தில் எடுபட்டு விடுமா? அதிமுக பாஜக கூட்டணி பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்களே, என் கேள்வி இதுதான். ஏன்னா உங்கள் முகாம் நடுநடுங்கி போயிருக்கு. இப்போ திமுக முகாம், திமுக கூட்டணி முகாம் அப்படின்றது நடுநடுங்கி போய் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த இந்த அறிவாலய கூடாரமும் அரண்டு கிடைக்கிறது. பொருந்தா கூட்டணின்றது உண்மையாக யாருடைய பொருந்தா கூட்டணி? இப்போ இந்த பழைய வீடியோவை வச்சு வீடியோ அரசியல் பண்ணுற திமுகவினரை பார்த்து நான் கேட்க வரும்போது, திரு வைகோ உங்களை பற்றி பேசாததா? அதாவது திரு மு.க. ஸ்டாலினை பற்றியோ திரு கருணாநிதி பற்றியோ பேசாத பேச்சா? அதை எடுத்து நாங்கள் பதிவிடலாமா? திரு திருமாவளவன் உங்களை பற்றி பேசாததா? திரு வைகோ என்ன சொன்னார்? ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடிய தகுதியற்றவர் தான் திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார். அந்த வீடியோலாம் எடுத்து ப்ளே பண்ணலாமா? கருணாநிதி பற்றி திருமாவளவன் சொல்லாத வார்த்தைகள் உண்டா? ஏன் கம்யூனிஸ்ட் இப்போ சமீபத்தில், இப்போ மிக சமீபத்தில் இந்த சாம்சங் அந்த தொழிற்சங்கம் அமைக்கிற விவகாரத்தில் கூட எவ்வளவு கடுமையான எதிர்ப்பை உங்களுக்கு தெரிவித்தாங்க. சவுந்தரராஜன் உங்களை செய்யாத விமர்சனமா? இதை தாண்டி காங்கிரஸ் உங்களுக்கு எப்பங்க ஒழுங்கான ஒரு கூட்டணி இருந்திருக்கு. நீங்கள் இது உங்கள் கூட்டணி எப்போ எடுத்தாலும் அவங்க கூட்டணி பலமாக இருக்கோன்றீங்களே, காங்கிரஸ் உங்களை காரி துப்பாததா? 2G ஊழல் பண்ணி உங்களால் அவங்க ஆட்சியை இழந்தாங்க. அதன் பிறகு உங்களை மிரட்டி 63 இடங்களை வாங்கினார்கள். அது நீங்கள் மறந்துட்டீங்களா? அதை அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் ரெய்ட் நடக்குது, ஒரு ஃப்ளோரில் தயாளு அம்மாள்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளோரில் சீட்டு பேரம் நடக்குது. இந்த மாதிரியான ஒரு கூட்டணியை வச்சு நீங்கள் மற்ற கூட்டணி பற்றி பேசுகிறீங்களே, மற்ற கட்சியை பற்றி பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கமாக இருக்க வேண்டாமா? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னது யார்? யாருக்காக சொன்னீங்க? இதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீங்கள் எங்களுடைய பழைய வீடியோவை எடுத்து போட்டு இந்த கூட்டணி பற்றி விமர்சிப்பதனால மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், பழையதையெல்லாம் மறந்து விடுவார்கள் சொல்லி நினைப்பா? உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் உங்கள் கூட்டணி இன்கம்பேட்டிபிள் அலையன்ஸ் அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு திரு டிடிவி தினகரன் என்டிஏ அலையன்ஸ் வந்ததுனால உங்களுக்கே எரியுது. ஏன்னா 2026 தேர்தல் நினச்சி உங்களுக்கு இப்போ வைத்தறிச்சல் ஆரம்பிச்சிருச்சு. வைத்தறிச்சல்னா என்ன? உங்களுக்கு எத்தனை ஜெருசல் ஊற்றினாலும் பத்தாவது போலகுது. 2021 வாக்குகள் பிரிந்தது, அதிமுக வாக்குகள் பிரிந்தது, அமமுக வாக்குகள் பிரிந்தது. அதனால் உங்களால் வெற்றி பெற முடிந்தது. இப்போ எல்லா வாக்குகளும் ஒன்றாக இணைகிறது. அதனால் நம்ம தோல்வி உறுதியாகிடுச்சு, இரண்டாப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சமூக ஊடகங்களில் உங்கள் அடிமைகளை விட்டு கதற விட்டு இருக்கிறீர்கள், உங்கள் கொத்தடிமைகளை விட்டு கதற விட்டு இருக்கிறீர்கள். அதாவது கொத்தடிமைகள்ன்றது உங்கள் கட்சிக்காரங்க ஒரு பக்கம், உங்கள் சார்பு ஊடகங்கள், அதாவது ஊடக கொத்தடிமைகள்,
தொங்கு சிலைகள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கால் வந்து கதறல் சத்தம் மிக சத்தமாக அதாவது டெசிபல் சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கதறல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன கதறினாலும் மக்கள் வந்து தீர்மானித்து விட்டார்கள். இந்த முறை வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது என்பது தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறை வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி உறுதி உறுதி. 2021 திரு டிடிவி தினகரன் வந்து ஓட் ஸ்பிளிட்டராக இருந்தார். இப்போ அப்படி கிடையாது. அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, ஓட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. டிடிவி தினகரன் வந்து அதிமுக கூட்டணியில் இணைந்ததால் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் நீங்கள் டெபாசிட் வாங்குவதே கஷ்டன்ற நிலைமைக்கு உருவாகி போச்சு. நீங்கள் நேர்மையாக ஆட்சி நடத்தி மக்களிடம் வந்து நல்ல பெயரை பெற்றிருந்தால் தைரியமாக மக்களிடம் போய் கேளுங்கள். உங்களுக்கு வந்து பழைய வீடியோவை நாங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுறோம், பழைய வீடியோவை நாங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணுறோம், இது உங்களுக்கு வேண்டுமா அல்லது மக்கள் நல ஆட்சி வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க தெளிவாக. இந்தியாவிலே வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம்னா நம்பர் 1ல் இருக்கிறது தமிழ்நாடு. பெண்கள் வந்து தைரியமாக வெளியே நடமாட முடியவில்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்க அச்சத்தில் இருக்காங்க. பெண்களை பெற்றவர்கள் வயிற்று நெருப்பை கட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா பழக்கம், கஞ்சா கஞ்சா கஞ்சா, திருமணம்லாம் கஞ்சா. பசங்க வந்து கஞ்சாவால் வந்து அவர்கள் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே தெரியல. பெற்றவங்க வந்து வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க. பசங்க அதாவது அட்டகாசம்ன்றது கொஞ்சம் நஞ்சமே எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த குறிப்பாக வந்து இந்த புள்ளிங்க வந்து இந்த கஞ்சா அடிச்சுட்டு பண்ணுற அட்டகாசங்களை வந்து இந்த அரசு ஊக்குவிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே கண்டிக்கவே இல்லையே. பசங்களுக்கு வந்து காவல்துறை மேலே பயம் இருந்தால் இந்த மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு வெளியே அட்டகாசம் பண்ணுவாங்களா? சர்வ சாதாரணமாக கொலை செய்கிறார்கள், சர்வ சாதாரணமாக பட்டப்பகலில் வெட்டுகிறார்கள். பைக்கில் வந்து ஏன்பா வேகமாக போனேன்னு கேட்ட 2 பேரை வந்து அடித்தே கொண்டிருக்கிறார்கள் கஞ்சா போதையில். வேளச்சேரியில் வந்து கஞ்சா போதையில் ஒரு ஃபுட் டெலிவரி ஒரு இளைஞரை வந்து அறிவாளால் சரமாரியாக வெட்டுகிறார்கள். தலித்துகள் மீதான தாக்குதல் வந்து அதிகரிச்சுட்டே வருது. ரசாயன போதைப் பொருள் விற்பனை வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கு ஹோல்சேல் டீலர் தான் நம்ம வந்து திமுக நிர்வாகி ஒருத்தர் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார். கூட்டு பலாத்காரத்தில் வந்து சொல்லவே தேவையில்லை, உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு கூட்டு பலாத்கார வன்கொடுமை அப்படின்றது. எல்லாத்துலேயும் ஈடுபடுறதும் வந்து திமுகவினர் தான். இதற்கெல்லாம் உச்சமாக திமுகவினர் வந்து கள்ளத்துப்பாக்கி விற்பனை செய்ய தொடங்கிவிட்டார்கள். நெல்லையில் வந்து நெல்லை மாவட்டத்தில் பொறியாளர் அணி நிர்வாகி ஒருத்தர் வந்து கள்ளத்துப்பாக்கி விற்பனை பண்ணுறாரு. அதாவது திமுகவினர் செய்யாதது என்ன செய்யல சொல்லுங்க? பாலியல் பலாத்காரம் அவங்க தான் செய்கிறாங்க, கள்ளத்துப்பாக்கி அவங்க தான் வைக்கிறாங்க, கஞ்சா அவங்க தான் வைக்கிறாங்க, ரசாயன போதைப் பொருள் அவங்க தான் வைக்கிறாங்க, அதாவது சாராயம் கள்ளச்சாராயம் அவங்க தான் வைக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை சீரழிப்பதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள் திமுகவினர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட ஒருவரை வந்து அடித்தே கொண்டு இருக்கிறார்கள், வெட்டி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து திமுகவினர் வந்து அதிகார போதையில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளன. எதுவுமே அவங்களால செய்ய முடியல. இந்த அராஜகம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இதுதான் திராவிட மாடலின் ரியாலிட்டி அப்படின்றது. இன்னும் 2 மாதங்கள் தான், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்மனன்ட் கூப்பு. இந்த மாதிரியான சூழலில் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு வந்து திரு எடப்பாடியார் வந்து கூட்டணிகளை அமைத்து வருகிறார், கட்சிகளை இணைத்து வருகிறார். இது வந்து நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி அப்படிலாம் நாங்கள் பிரகடனப்படுத்திட்டு அது மேலே செய்யலை. உங்களுக்கு எப்படி கொள்கை கூட்டணி இல்லையோ அதே மாதிரி தான் இதுவும் கொள்கை கூட்டணி இல்லை. நீங்கள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கான இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எடப்பாடியோட மூவ் அப்படின்றது கிளியர் கால்குலேட்டட் மூவ். இதை வந்து எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. குழப்பங்களுக்கு காரணமான ஓபிஎஸ்ஐ தெளிவாக சைட்லைன் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் வந்து குழப்பங்களுக்கு மட்டுமல்ல துரோகங்களுக்கும் காரணமானவர், துரோகத்தின் மொத்த உருவமானவர். அவரை வந்து அழகாக சைட்லைன் பண்ணிட்டு ஓட்டை கன்சல்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் எடப்பாடியார். பழைய வீடியோக்களை போட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என வளர்ந்து கட்ட ஒருவர் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய ஐடி விங் வந்து நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது சாத்தியப்படாது. ஏன்னா நாங்கள் வந்து பழைய வீடியோக்களை எடுத்து போட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாத்தமாக இருக்கும், நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. கலை யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் மக்களின் கோபம், திமுகவுக்கு எதிரான மக்களின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. திமுகவுக்கு எதிரான ஒரு மௌன புரட்சி உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு அலை உருவாகி கொண்டிருக்கிறது.
2026 அதிமுக கூட்டணி தான் மாற்றத்தின் தொடக்கம். இதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. நேயர்களே, இந்த அரசியல் மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நண்பர்களோட பகிருங்க. நன்றி, வணக்கம்.